ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தினை அரிசி வச்சு இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த அரிசி. தினையோட பெனிஃபிட்டே ரொம்ப அதிகம். அந்த நம்ம ஒரு மில்லட்டுமே ஒரு நாளுமே நம்ம வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கும் பழகி விடுறது ரொம்ப நல்லது. பாருங்கள், 2 கிளாஸ் அரிசிக்கு ஒரு அரை கிளாஸ் உளுந்து தான் ரேஷியோ, 2 டீஸ்பூன் வெந்தயம் அதுதான் ரேஷியோ. இப்போ நான் வந்து 1 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துருக்கேன், 1 கிளாஸ் வந்து தினை அரிசி எடுத்துக்கிட்டேன், 2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கிட்டேன், உளுந்து வந்து ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அரிசி நல்லா கழுவிட்டு நான் வந்து தண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் உளுந்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தினை அரிசி சூப்பராக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. இப்போ வந்து உளுந்து அதையும் நான் வந்து வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து இது வந்து ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்ட பிறகு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்ட பிறகு ஒரு 8 ஹவர்ஸ் இந்த மாவு வந்து புளிக்க வைக்கணும். நார்மலாக இட்லி மாவு நம்ம எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து தினை அரிசி வந்து 1 கிளாஸ் போட்டிருக்கோம். சிம்பிள் அண்ட் ஈஸி தான் அது. ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி இதில். அதுக்கப்புறம் நான் கிரைண்ட் பண்ணி புளிக்க வச்சுட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சிறுபருப்பு சாம்பார் நான் செஞ்சுருக்கேன். சிறுபருப்பு சாம்பார் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சிறுபருப்பு சாம்பார் வந்து இந்த வாட்டி நான் வந்து குக்கரில் வந்து பருப்பு வேக வைப்பேன். நான் இந்த வாட்டி குக்கரில் வேக வைக்காமல் மண் சட்டி ஒன்று வாங்கியிருந்தேன். மண் சட்டியில் வந்து அந்த பருப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறமா வந்து பூண்டு 4 பண்டு பூண்டு போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் அந்த பருப்பும் தண்ணியும் சூடான பிறகு நான் என்ன பண்ணேன்னா சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். குக்கரில் வந்து எப்படி நல்லா வெந்து வந்துடுமோ அதே மாதிரி தான் வந்து மண் சட்டியில் சூப்பராக வெந்து வந்திருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் வந்து வைக்கும் போது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னா மண் சட்டியில் வந்து எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு சிம்மில் வச்சு எடுத்தேன் நான். ஆனால் வந்து பருப்பு சீக்கிரமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குக்கரை விட நமக்கு மண் சட்டி வந்து ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மண் சட்டி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாம்பார். அதுக்கு வந்து நான் கார சட்னியும் செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய், கொத்தமல்லி எல்லாமே போட்டு நான் வந்து அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்புறம் தக்காளியை வதக்கிட்டு சாம்பார் தூள் போட்டு தண்ணி போட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டு எடுத்துட்டோன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் ஏற்றிட்டேன், மாவு ஊற்றிட்டு அப்புறம் பருப்பு பாருங்கள். இப்போ நல்லா அந்த தண்ணி வந்து வற்றின பிறகு நம்ம வந்து பருப்பை ஆட் பண்ணிட்டேன் நான். இந்த சாம்பார் வந்து ரியலி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இனிமேட்டு மண் சட்டியில் தான் செய்யணும்னு ஆசையாக இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. 2 பன்னீர் வறுத்துருந்தேன் அன்றைக்கி, கொஞ்சமாக பன்னீர் எடுத்துக்கிட்டேன். கார சட்னி செஞ்சுட்டேன். இட்லியும் வந்து உங்களுக்கு கல் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது, தினை அரிசியில் சேர்க்குறதுனால சாஃப்டாக தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.